அனைத்து ஆவணங்களும் தொலைந்து விட்டன, பங்குகள் பெயரும் நினைவில் இல்லை. இந்த நிலையில் எனது பங்கு முதலீடுகளை திரும்ப பெற முடியுமா? காணாமல் போய்விட்டது, எனக்கு என்ன பங்குன்னு தெரியாத. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வந்த ஒரு வார்த்தை. இந்தியன் சிட்டிசன் அப்ராட் லிஸ்ட் ஆகக்கூடிய ஷேர்ஸை வாங்க முடியும். கிரே மார்க்கெட்டில் பங்குகளை வாங்க முடியுமா, வாங்கலாமா? அதுக்கு வந்து ஒரு போர்டை போட்டு கிரே மார்க்கெட் IEPF அமைப்புக்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்த பங்குகளை திரும்ப பெற என்ன வழி? IEPF பார்த்தா ஐயோ போச்சே. NSE அல்லது BSE எந்த பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்குவது நல்லது? எது சிறந்த விலை மற்றும் அதிக வருமானம் தரும்? 1000 லட்சக்கணக்கான ஷேர் நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ட்ரேடிங் பண்றதா இருந்தீங்கன்னா, எல்லாரும் பண்றாங்கப்பா, இதுல லாபம் சம்பாதிக்கலாம் 4 பேர் சொல்றாங்க, 4 பேர் முடியாதுன்னு சொல்றாங்க, தெரியாம உள்ள குதிச்சோன்னு வச்சுக்கோங்க. நாணயம் விகட நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு 10 கொஸ்டின் ஷோ. இந்த ஷோல நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, பங்கு சந்தையில அறிவார்ந்த நபர், இந்த துறையில 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்ட விஜய் தாமஸ் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு பங்குச்சந்தை சார்ந்த 10 கேள்விகளை நச்சுன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி 10 கொஸ்டின் ஷோ வந்து நல்லா போயிட்டு இருக்கு சார் நம்ம நாணய விகடன் யூடியூப் சேனல்ல. பல்வேறு துறை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் அப்படின்னு நிறைய பேசுறோம். இன்னைக்கு உங்க கூட வந்து ஒரு 10 ஷேர் மார்க்கெட் சார்ந்த நேயர்களோட கேள்விகளை எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சிவதினேஷ் சுசீந்திரத்துல இருந்து கேட்டிருக்காரு சார். சுமார் 18 வருடங்களுக்கு முன் இந்திய பங்குச்சந்தையில் 50,000 ரூபாய்க்கு பல நிறுவன பங்குகளை வாங்கியிருந்தேன். ஆனால் அனைத்து ஆவணங்களும் தொலைந்து விட்டன, பங்குகள் பெயரும் நினைவில் இல்லை. இந்த நிலையில் எனது பங்கு முதலீடுகளை திரும்ப பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து இவ்வளோ ரூபாயை செலவு பண்ணி அந்த பங்குகளை வாங்கும் பாதுகாக்காம விட்டதுக்கு ஒரு பெரிய தவறு அது. கண்டிப்பா. இரண்டாவது, அது ஒரு பட்டியலா வைத்து எழுதி வைத்திருந்தாலாவது நமக்கு இந்த பங்குகளை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, காணாமல் போய்விட்டது, எனக்கு என்ன பங்குன்னு தெரியாத, நான் 50,000 ரூபா 50,000 ருபீஸ் நான் முதலீடு செஞ்சிருக்கேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பொருளை வந்து நமக்கு தொலைஞ்சு போகுதுன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா, அது பொருள் எந்த விதமான பொருள், எப்பேற்பட்ட பொருள், எவ்வளோ மதிப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதை டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். பங்குகளை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் முன்னாலன்னா அவர் சில சர்டிஃபிகேட் பிசிக்கலா கூட வச்சிருந்திருக்கலாம். இல்லாட்டி அவர் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட். அப்போ 18 இயர்ஸ் பிஃபோர்னா 2025 2007 டிமேட் ஆல்மோஸ்ட் கம்பல்சரி. டிமேட் கம்பல்சரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்ல தான் வாங்கியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி டிமேட் அக்கௌண்ட் வாங்கியிருந்தா அந்த டிமேட் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது ஒன்று வங்கி கணக்கா கூட இணைந்து ஒரு டிமேட் அக்கௌண்டா இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட ஷேர் புரோக்கர் கிட்ட வச்சிருந்துருக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் ட்ரேஸ் எது இருந்ததுன்னா அந்த யூ கேன் கோ பேக் தேர். ஏன்னா அப்போ பேன் கார்டு வந்து இன்னும் ஆப்ஷனல், கம்பல்சரி ஆகாத ஒரு காலகட்டம். ஆதார்லாம் கிடையாது. அப்போ 2007 நம்மகிட்ட ஆதார் கார்டுலாம் கிடையாது. ஸோ இந்த டீட்டெயில் வச்சு அந்த அக்கௌண்ட்டோட பேக் ட்ரேஸ் நம்ம எடுக்க முடிஞ்சோமானால் பங்குகள் எவ்வாறு எது வாங்கியிருக்க கூடும்ன்றது நமக்கு தெரியும். இந்த ஷேர்ஸ் வந்து காணாமல் போயிட்டுனா ஃபர்ஸ்ட் அந்தந்த ரெஜிஸ்ட்ரார் RTA, ஒவ்வொரு கம்பெனி இப்போ 10 ஷேர் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த 10 கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்சி யாருன்னு நமக்கு தெரியும். இதுல சிலவற்ற பங்குகள் வந்து டீலிஸ்ட் ஆயிருக்கலாம், பங்கு சந்தையை விட்டு வெளியே ஏறிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பட் ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகள், அது 1 ரூபா இருந்தாலும் 2 ரூபா இருந்தாலும் 100 இருந்தாலும் 1000 இருந்தாலும் ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகள், லிஸ்ட் ஆகக்கூடிய பங்குகளை மறுபடியும் நமக்கு பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. பட் இது எதுவுமே இல்லை, இது வந்து பிசிக்கல் சர்டிபிகேட்ஸா தான் இருந்தது. இன்ஹெரிட்டன்ஸா இருக்கலாம். இப்போ எங்க அப்பா வாங்கினாரு, என் தாத்தா வாங்கினாரு, அப்படியே வச்சிருக்கேன். இன்ஹெரிட்டன்ஸா இருக்கு, நான் டிமேட்டே பண்ணல, டிமேட் அக்கௌண்ட்ன்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னா இதை காணாம போய்விட்டால் எந்த விதமான ரெக்கவரி மோடும் ஒண்ணுமே பண்ண முடியாது. You have to be careful. It's like money. இப்போ ஷேர்ஸ் வந்து அதுதானே, it's a cashable asset. வீட்டு டாக்குமெண்ட் நம்ம சேஃபா வைக்கிறோம்ல, அதே மாதிரி இத வெச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சார், ராம்குமார் கும்பகோணத்துல இருந்து கேட்டிருக்காரு சார். ஸ்விங் ட்ரேடிங் என்றால் என்ன? இதை பயன்படுத்தி லாபம் ஈட்டுவது எப்படி? ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ந்த ஒரு கேள்வி. ஏன்னா
மார்க்கெட்டில் வந்து ஒரு பங்கோடைய விலையின் போக்கு எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்றது ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கும். பட் அது எப்படி செல்லுவது, ஏறுவதா, ஏறுமுகமாக இருக்கிறதா இல்லை இறங்க போகுதான்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வந்த ஒரு வார்த்தை. ஸ்விங்னா என்ன? ஊஞ்சல். ஆமாம் இல்லையா? யூ ஸ்விங் அப் அண்ட் டவுன். ஸோ ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஷேர் அல்லது ஒரு இண்டெக்ஸ் இல்லை ஒரு அண்டர்லைன் கமாடிட்டி எதுவாக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங் அப்ளைஸ் எல்லா செக்மெண்ட்லையும் இருக்குது. பங்குகளுக்கு மட்டும் இல்லை, கமாடிட்டி, கரன்சி எல்லாத்துக்குமே ஸ்விங். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஸ்விங் மாதிரி ஊஞ்சல் ஆடுவது போல. இப்போ ஊஞ்சல் ஆடுவது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இப்படி ஏறும், திருப்பி இறங்கி இப்படி வரும், இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ள. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ரிலேட்ஸ் டு அ கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் ட்ரேடிங். ஓகே, ரைட்டா? ஸோ ரேஞ்சுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல் வேணும், ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல். எவ்வளோ தூரம் இது ஊஞ்சல் மாதிரியே ஏறுது இறங்குது. ஸோ இந்த லெவலுக்கு வந்தால் திருப்பி இது போகுது பாருங்க, அது சப்போர்ட் ஆகும். இது மேலே சேர்ந்து திருப்பி வருது இல்லை, அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த ரெண்டு லெவலும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா கணித்து அந்த லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சோமானால் there are many shares. இப்போ 5000 பங்குகள் வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பங்குகள் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வரும்போது நம்ம வித்துடணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாக் ட்ரேடிங் என்ன? விலை குறைந்து இருக்கும் போது வாங்க வேண்டும், பை லோ. திருப்பியும் விலை ஏறும் போது விற்கணும், செல் ஹை. ரைட்டா? அப்போ அந்த ஹைன்றது எது நிர்ணயிக்கிறது? அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். பை லோ என்று சொல்றது சப்போர்ட் லெவல். ஊஞ்சல் மாதிரியே எங்க திரும்புவதோ. ஸோ இந்த லெவல் நம்ம பார்த்து அதை டெக்னிக்கலாக நமக்கு தெரிஞ்சோமானா சப்போர்ட் லெவலுக்கு அருகில் வரும்போது நம்ம வாங்க வேண்டும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது விற்க வேண்டும். இந்த ரெண்டு லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் நடக்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். சூப்பர். இட்ஸ் பாசிபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். கேரண்டீட் கிடையாது, பட் பாசிபிள். எப்போ இந்த ரேஞ்ச் தவறாமல், இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகாமல் அந்த பங்கு மேலேயும் கீழேயும் சென்று வரும்போது டெஃபினெட்லி ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ப்ராஃபிட். ஏன்னா உனக்கு பவுண்டரி தெரியும், இதுதான் பவுண்டரி. இதுக்கு மேலே அடிச்சா எப்படி கிரிக்கெட்ல ஒரு பவுண்டரி லைன் வச்சிருக்கோம், அதுக்கு மேலே பந்து கீழே படாமல் சென்றால் 6 ரன்கள், தரையில ஒட்டி போனால் 4 ரன். இப்போ பவுண்டரி நமக்கு தெரியும். இப்போ பவுண்டரி உங்களுக்கு தெரியலன்னா எப்படி அடிப்பீங்க? எவ்வளோ தூரம் அடிச்சா 6, எவ்வளோ தூரம் அடிச்சா 4ன்னு தெரியாது. அதுதான் பவுண்டரி லைன். ஸோ பவுண்டரி தெரியறது நமக்கு ரொம்ப முக்கியம். பங்கு சந்தையில எவ்வளோ பவுண்டரி, இந்த பவுண்டரிக்குள்ள இருக்குமானால் ஸ்விங் ட்ரேடிங் இஸ் பாசிபிள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சதீஷ் சென்னையில இருந்து கேட்டிருக்காரு, கிரே மார்க்கெட் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, கிரே மார்க்கெட்டில் பங்குகளை வாங்க முடியுமா, வாங்கலாமா? இப்போ கிரே மார்க்கெட் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்கு இல்லையா? ஆமா, இருக்குல்ல, இருக்கு. ஆமா, நீங்க டீலர்கிட்டே சாம்சங் ஃபோன் வாங்கலாம், டீலர் இல்லாமலும் சாம்சங் ஃபோன் வாங்கலாம். கிரே மார்க்கெட் வந்து ஒரு சார்ட் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட். பட் பங்குகளை பொறுத்து இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து கிரே மார்க்கெட் வந்து பார்டரிங் இல்லீகாலிட்டி. அதனால தான் அந்த கிரே அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். அந்த கிரே இட்ஸ் நைதர் பிளாக் நார் ஒயிட், கிரேன்னு சொல்றோம். ஸோ இப்போ கரன்சி வந்து கிரே மார்க்கெட் இருக்கு, ப்ராடக்ட்ஸுக்கு கிரே மார்க்கெட் இருக்கு. பட் பங்குகளை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் இஸ் ஆக்சுவலி ஒஃபிஷியல். ஓகே, ஒஃபிஷியல்னா அதுக்கு வந்து ஒரு போர்டை போட்டு கிரே மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. கிரே மார்க்கெட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க், ஒரு பங்கு வந்து தன்னுடைய ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்பதாக மக்களுடைய ஆட்டிடியூட், அந்த அப்ரோச் டு தட் பர்டிகுலர் ஷேர், அது வந்து இது நல்ல பங்குகள். இப்போ நமக்கு தோணுவது இல்லையா? இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால அதோட ஹைப் கிரியேட் பண்றோம் இல்லையா? கண்டிப்பா. இது வந்து இப்படி, இது வந்து அப்படி, இவர் நடிச்சிருக்காரு, இவர் ஓப்பனிங் கிங், அவர் க்ளோசிங் கிங், இதை ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பீங்க. இது வந்து ஒரு யூஃபோரியா கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல அது யூஃபோரியா அண்ட் ஹைப் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அந்த டிக்கெட் புக்கிங் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கும். 3 நாளுக்கு அப்புறம் அது குறையும். ஆனா 3 நாளுக்கு அப்புறம் தான் உண்மையே வரும். கரெக்டா? பட் இந்த ஹைப் எப்படி கிரியேட் ஆகுது? ஹூ கிரியேட்ஸ் திஸ் ஹைப்? அது அட்வர்டைசிங்கா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இன்டர்வியூஸா இருக்கலாம், ப்ரொமோஷனா இருக்கலாம். பட் தட் இஸ் ஆக்சுவலி த கிரே மார்க்கெட். அந்த ஃபிலிமோடைய கிரே மார்க்கெட். ஓகே, அந்த லாஜிக் புரியுது. இதே மாதிரி லாஜிக் தான் பங்குகளுக்கும். ஒரு குறிப்பிட்ட பங்கு ஐபிஓக்கு வருது, அந்த ஐபிஓக்கு முன்னால இது பயங்கரமான பங்குப்பா, இது வந்து சூப்பரா போகுது, இந்த செக்டர்ல இருக்கு, மார்க்கெட்ல பேசிக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் பீப்புள் வில்லிங் டு பே ப்ரீமியம் பிஃபோர் இட் லிஸ்ட். அது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்பதாகவே மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் இருக்கு, இது வந்து யூனோ எனக்கு இது வந்தா இது வாங்கணும், இல்லை நான் நீ அலாட்மெண்ட் வந்ததுன்னா அது வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. அந்த அலாட்மெண்ட் லிஸ்டிங்க்கு முன்னாலே இதில் பேசி வைக்கிறது. ஸோ இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அ ஹைப் ஃபார் அ மூவி. ஓகே,
புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த கிரே மார்க்கெட். எல்லாம் ஃபோன் வழியாக தான் நடக்கும். இதில் வந்து ஒஃபிஷியலாக போர்டு போட்டு யாரும் கிரே மார்க்கெட் வாங்க, ஷேர் வாங்க, விற்க எல்லாம் வாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் இட் இஸ் ஒஃபிஷியல், இட் இஸ் லீகல். இது நடக்கிறது தான். கிரே மார்க்கெட் நியூஸ் வந்து நம்ம எல்லா ஃபினான்ஷியல் சேனல்ஸ்லையும் பப்ளிஷ் ஆகுது. கரெக்ட். ஒரு ஐபிஓ வருது, த கிரே மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி ஷேர். இந்த கிரே மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி ஷேர் தான் லிஸ்ட் ஆகும்போது அந்த பிரைஸை நிர்ணயிக்குதுன்றத சொல்றாங்க. எஸ் சார். மேபி ட்ரூ, பார்ஷியலி ட்ரூ, நீட் நாட் பி ட்ரூ. இது எந்த கணக்கில் வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரி. பட் அது டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்டன் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மைண்ட், ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த கிரே மார்க்கெட்டுக்கு இருக்கு. ஓகே. பட் அதுல டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் நம்ம போய் நான் மெம்பர் ஆகிறேன் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் அ சார்ட் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் yet influential marketplace. ஓகே. மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஐபிஓஸ். ஐபிஓ வர்றதுக்கு முன்பதாக தான் இது நடக்குமே ஒழிய ரெகுலர் ஷேர் போய் யாரும் கிரே மார்க்கெட்ல வாங்க மாட்டேன். ஏன்னா லிஸ்டட் ஷேர்னா அங்கதான் வாங்குவாங்க. நீங்க கிரே மார்க்கெட்ல போய் வாங்குறது. ஓகே. கிரே மார்க்கெட் பாக்குறதுக்கு கிரே மார்க்கெட் வெப்சைட்னு போட்டா வராது. பட் தேர் ஆர் ஸ்பெசிபிக் வெப்சைட்ஸ் that deal with this pricing. It is openly published. Everybody knows. Okay. நீங்க அந்த பாட்டு குறிப்பிட்ட வெப்சைட் போனீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர் இன்னைக்கு எவ்வளவு, அது எல்லாமே டேட்டா அங்க வரும். இண்டிகேட்டிவ். அது எக்ஸாக்டா அதுதான் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இண்டிகேட்டிவா அதுல இருந்து தான் நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் வந்து இந்த டேட்டாவும் எடுக்கிறாங்க. இப்போ ஐபிஓக்கு முன்னால இது இங்க லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிரஸ்ல போடுறாங்கல்ல, அந்த பப்ளிஷ் நியூஸ் இந்த மாதிரி டேட்டால இருந்தா எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அவைலபிள், இட் இஸ் ஓப்பன், இட் இஸ் ஒஃபிஷியல். அவ்வளோ. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ரவி காளி கேட்டிருக்காங்க, பங்கு தரக நிறுவனங்கள் ஒரு பங்கின் இலக்கு விலையை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்ல முடியுமா? பங்கு தரக நிறுவனம் வந்து எந்த விலையும் இலக்கியமே டிசைட் பண்றது கிடையாது. ஓகே. தே ஹேவ் நோ ரைட் டு டிசைட். அவர் கேட்டது ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம். எஸ், ரைட். ஸ்டாக் புரோக்கர் அப்படின்றது நிர்ணயிக்கவே முடியாது. அவனோட ஒரு ஸ்டாக் புரோக்கரோட பிரைமரி வேலை என்ன? டு ப்ரொவைட் டிரான்சாக்ஷனல் கேப்பபிலிட்டி டு த கிளைண்ட். அதாவது ஒரு கிளைண்ட், ஒரு கஸ்டமர் வந்து பங்குகளை வாங்கணும் இல்லை விற்கணும் இல்லை அதை சார்ந்த சப்போர்ட் சர்வீசஸ் ஏதோ தேவைப்பட்டால் ஒரு பங்கு தரக நிறுவனம் அது ப்ரொவைட் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. ஓகே. அதுக்குள்ள ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது ஆல் ரிலேட்டட் டு தட். ஓகே. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும், கான்ட்ராக்ட் நோட் இஷ்யூ பண்ணணும், லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் அந்த அக்கௌண்ட் சார்ந்தது. விலையை நிர்ணயிக்கிறது அவரோட வேலையே கிடையாது. இஃப் புரோக்கர் இஸ் நாட் டிசைடிங், ஹூ இஸ் டிசைடிங்? இதுல டிசைட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வருதுன்னா பிரைமர்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஒரு குறிப்பிட்ட ஷேரோடைய சப்ளை கூடும்போது விலை குறையும், டிமாண்ட் கூடும்போது விலை ஏறும். இட்ஸ் நார்மல் சப்ளை எக்கனாமிக் ப்ராசஸ், ரைட்? பட் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு. அது கார்பரேட் பாலிசியா இருக்கலாம், ஃபினான்ஸ் பில்லா இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் ஆக்டா இருக்கலாம், செக்டர், அந்த குறிப்பிட்ட கம்பெனி எந்த துறையில பணிபுரிவதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த செக்டர் வளர்ச்சி அடையுதா, அதோட குவார்டர்லி ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, அது நெக்ஸ்ட். ஸோ அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையா, இது ஆயிரக்கணக்கு. இதை தவிர்த்து டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரைஸ், இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா நம்ம பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கு. ஸோ டெக்னோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எனக்கு இது எவ்வளோ. இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பேசணும். தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லையா? அந்த டெக்னிக்குள்ள எல்லா ஃபண்டமெண்டலும் அடங்கி இருக்கிறது தான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸோட வியூ. ஒவ்வொரு ரிசர்ச் அனலிஸ்ட்டுமே, எல்லா ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியுமே பிரைமர்லி ஒரு ரிசர்ச் டெஸ்க் வச்சிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் இருப்பாங்க, டெக்னிக்கல் அனலிஸ்ட் குவாலிஃபைடாக இருப்பாங்க. இவங்க வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே சேர்த்து இந்த ப்ரைஸோட இந்த ரிசல்ட் ஃபேக்டர்னால, இந்த டிமாண்ட்னால, இந்த பையிங் நடக்கிறதுனால இந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து வளரக்கூடும், அதனால இந்த டார்கெட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கே தான் போகணுன்னு ரூல் கிடையாது. அதே போல் இப்போ ரிசல்ட் சிறப்பாக வரல, இல்லை இந்த லெவல், இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சுன்னா அந்த ஊஞ்சல் எப்படி உடஞ்சி நீங்கள் கீழே விழுவீங்களோ அதே கணக்கில் தான் அவங்களும் சொல்கிறாங்க. இந்த சப்போர்ட் கீழே போச்சுன்னா டார்கெட் ப்ரைஸ் வந்து இத்தனை ரூபாய் கீழே இறங்கும் அப்படின்ற. இது வந்து பேஸ்ட் ஆன் ரிசர்ச். எஸ் சுப்பையா திருநெல்வேலியிலிருந்து, என் மனைவி பெயரில் இருந்த 60 டாடா மோட்டார்ஸ் பங்குகள் நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படாததால் 11/11/2023 அன்று IEPF, அதாவது இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அமைப்புக்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்த பங்குகளை திரும்ப பெற என்ன வழி? ஒரு ஷேர் வந்து IEPFக்கு போகிறதுனா ஒன்று வந்து நீங்கள் அதோட டிவிடெண்ட் கிளைம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒன்று ஃபிசிக்கலாக வச்சுருக்கலாம், அதை டிமேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது வந்து அன்கிளைம் டிவிடெண்டாக, அது வந்து இப்போ ஃபிசிக்கல் ஷேராக இருக்கும் போது அவன் டிவிடெண்ட் வந்து அப்படி தான் அனுப்பாங்க.
வாரண்டான பங்கு. அது வந்து நீங்க வீட்டை மாத்திட்டு போயிட்டேன்னு வச்சுங்க, வீட்டுக்கு வரும் திருப்பி போயிடும். சரி, ஓகே. இந்த 2-3 முறை இந்த மாதிரி போச்சுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து உச்சாராயிடுவான், இந்த அட்ரஸ்ல இவர் கிடையாது, அது வேற எவனோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது. அந்த டிவிடெண்ட் வந்து தூக்கி ஐபிஎஃப் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த ஷேர் வந்து இப்போ அது வந்து கார்பரேட் ஆக்ஷன் நடந்திருக்கலாம், போனஸ் ஷேர் 1:3, 3:1 போனஸ் ஷேர், மற்ற இஷ்யூ கார்பரேட் ஆக்ஷன் நடந்திருக்கு. இல்லை இந்த ஒரு ஷேருக்கு மற்ற 2 கம்பெனி சிஸ்டர் கம்பெனியோட 2 ஷேர் நாங்கள் தரோம், ஷேர் இஷ்யூ ஆகும். எங்கே போகிறது? ஃபிசிக்கலாக வச்சுருந்தா ஆகாதுல்ல. ஸோ இது வந்து அன்கிளைம்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4-5 இன்ஸ்டன்சஸ் வந்து அன்கிளைம்டாக இருக்கும்போது ஓகே, அப்போ அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஏதோ ஒன்று வீட்டை மாற்றிருக்கலாம், இல்லை காலமாக இருக்கலாம், காட் ஃபார்பிட், எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ், அது டிஸ்பியூட்டாக இருக்கலாம், வாட் எவர். பட் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இது வந்து புரோக்கர் வச்சுக்க கூடாது, அது வந்து ஐஇபிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். 6 years 7 years டைம் ஃப்ரேம் இருக்குது, ஐஇபிஎஃப்க்கு போயிடும். இட்ஸ் அ சேஃப்டி மெஷர், ஸோ தட் வேற யாருமே அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது, அது கிளைமும் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணிக்கு தான் ஐஇபிஎஃப்க்கு கொண்டு போகிறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஷேர்ஸ் வந்து அங்கே சேஃபாக இருக்கும், நீங்கள் எந்த கவலையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் ஐபிஎஃப் போகும். ஸோ அத்தனை நாளைக்கு நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்க, எதுவும் பண்ணலைன்றது தான் உண்மை. இப்போ ஐபிஎஃப் பற்றி ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து வெப்சைட்டே இருக்குது, iepf.gov.in. ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஹவு டு கிளைம் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், என்னென்ன ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும், எங்கெங்கே அது சப்மிட் பண்ணணும், எந்த விதமான ப்ரூஃப்ஸ் நீங்கள் கொடுக்கணும், எத்தனை நாள் ஆகும், ஓகே, அனைத்துமே எந்த ஆவணங்களை கொடுத்து அந்த ஷேர் நமக்கு திருப்பியும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வர கூடும் அப்படின்ற ப்ராசஸ் வைஸ் லிஸ்டிங் இருக்கு. ஃபார்ம்ஸுக்கு தனி ஒரு செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் விச் ஆர் டவுன்லோடபுள். அந்த டவுன்லோட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அது ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகும். பட் ஐஇபிஎஃப் கிளைம் பண்ணுறது இன்னைக்கு போட்டால் அடுத்த வாரம் வந்துருமான்னு கேட்டால் வராது. 45-60 days மேலே ஆகும், டிபெண்டிங் ஆன் ஹவு காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஐஇபிஎஃப் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆயிரக்கணக்கான ரீசன் இருக்கு. டிவிடெண்ட் மட்டும் போயிருக்கலாம், ஷேர் மட்டும் போயிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஐபிஎஃப் போகிறது காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். காம்பினேஷன் தான் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அத்தனை கூடுதல் பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்லி ஒன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியராக வரும். பட் இட் டேக்ஸ் டைம், 45-60 days ப்ராசஸ். இது சப்மிட் பண்ணிங்கன்னா ஷேர் உங்களுக்கு வந்துடும். பட் ஃபர்ஸ்ட் என்னோட அட்வைஸ் இந்த கிளைண்ட்டுக்கு iepf.gov.in வெப்சைட் போங்க, படிச்சுக்கங்க. சரி சார், ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூட இருக்கிற பங்கு தரகர்கிட்ட விசிட் பண்ணுங்க, ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு போய் எங்க உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கோ சப்மிட் பண்ணுங்க. அது ப்ராசஸ். இதுக்கு தவிர வெளியில இந்த வேலையை மட்டும் எடுத்து செய்யக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது எப்படி கிரே மார்க்கெட் மாதிரின்னு நம்ம சொல்லாமோ அதே மாதிரி இவங்களோட வேலை இதுதான். தேர் நாட் புரோக்கர்ஸ். ஓகே, இவங்க ஷேர் புரோக்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, பட் ஐஇபிஎஃப்ல இருக்கிற ஷேர் மட்டுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் நபர்கள், சில குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆமா, ஓகே, அவங்க சம் சார்ஜஸ் நம்ம எடுத்துப்போம். அவங்க சார்ஜஸ் வந்து எடுத்துருப்பாங்க. அது வேல்யூ ஆஃப் ஷேர். இப்போ 10,000 ரூபாய் ஷேர்னா தே மே சார்ஜ் எக்ஸ் அமௌண்ட். அது இட் மே வேரி. ஸோ திஸ் இஸ் அனதர் ரூட். பட் ஐஇபிஎஃப் பார்த்தா ஐயோ போச்சேன்னு நீங்க நினைக்க வேண்டாம், அது சேஃபா தான் இருக்கு. ஓகே, போய் நம்ம ஆவணங்களை கொடுத்து வாங்கணும். அதுக்குள்ள வெப்சைட் தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன், அதுக்குள்ள ரூட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் செவ்வாய்பேட்டையில இருந்து கேட்டிருக்காரு சார். ஒரு நிறுவன பங்கை அந்த நிறுவனத்தின் செயல்பாட்டு லாப வரம்பு விகிதத்தின் அடிப்படையில் தேர்வு செய்வது லாபகரமாக இருக்குமா? சரி, இது வந்து ஒரு பேசிக் ப்ரிமைஸ். ஓனிங் கம்பெனி ஆஃப் தட் ஸ்டாக், அவங்க வந்து லாபம் தீட்டுனா தட்ஸ் a good thing. ஏன்னா ப்ராஃபிட் தான் ஒரு பிஸ்னஸ் உடைய அடிப்படை காரணி இல்லையா? ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கான காரணமே லாபம் சம்பாதிக்கிறது, சேரிட்டிக்காக கிடையாது. ஸோ இஃப் தேர் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட். பட் வெறுமா ப்ராஃபிட் மட்டும் கிரியேட் பண்றதுனால அது நமக்கு அந்த பங்குகளை வாங்குறதுக்கு லாபகரமாக இருக்குமான்றதான் நம்ம யோசிக்கணும். இப்போ அந்த லாபத்தின் விகிதம் வந்து கூடிக்கொண்டே இருக்கும். சரி, எப்படி நம்மளுடைய மாத வருமானமோ வருட வருமானமோ எப்படி நம்ம எதிர்பார்க்குறோம், வருஷம் இன்க்ரிமெண்ட் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இஃப் யூஆர் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, இஃப் யூஆர் ரன்னிங் அ பிஸ்னஸ், அது வளர்ச்சி அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய பங்குகளின் நிறுவனங்கள் அந்த லாபத்தோடைய அந்த விகிதம் எவ்ரி குவார்டர்லி பேசிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதை நான் விருப்பப்படுவேன். அப்படிதான் வளர்ச்சின்னு சொல்றோம். லாபம் தீட்டுவது 1000 வழி இருக்கு இல்லையா? பிசினஸ் வழியா லாபம் வருதா? கோர் பிசினஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வுட் மேனுஃபேக்சரிங் அசியூம், உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த வுட் மேனுஃபேக்சரிங்ல நம்ம லாபம் சம்பாதிக்கிறோம். இந்த குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு, லாபம் சம்பாதிச்சிருக்கோம், வெரி குட். அடுத்தது திருப்பியும் அதே பண்றோம், லாபம் சம்பாதி.
மூணாவது குவார்ட்டர்ல நம்ம கோர் பிசினஸ்ல இருந்து லாபம் வரல. சரி. ஆனா என்கிட்ட நிலம் இருந்தது. அந்த நிலத்தை வித்து நான் அதை ப்ராஃபிட்டுக்குள்ள கொண்டு வந்து லாபமா காட்டுறேன். அப்போ என் லாபம் கூடி இருக்குன்னு காட்டும் நம்பர்ல. பட் எந்த வழியில கூடி இருக்குன்றது நீங்க பார்க்கணும். ஓகே. நீ நிலம் விற்கிறது உன் வேலை கிடையாது. நீ ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிடையாது. நீ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிடையாது. நீ ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆளும் கிடையாது. சரி. நீ யாரு? வுட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஆளு. அப்போ நீ என்ன பண்ணும்? ஏன் கோர் பிசினஸ்ல லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேனா? முடியலையே. நான் நிலம் வித்து தானே எங்க லாபத்தை காட்டுறேன். அப்போ நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். லாபம் கூடி இருக்கிற நம்பர் வந்து ரிசல்ட்ல வரும். பட் கோர் பிசினஸ்ல இருந்து வரல. அப்போ அது வந்து நம்மளுடைய அலாம் பெல்ல அலர்ட் பண்ணும். எஸ், அவன் கரெக்ட்டா பிசினஸ் பண்ணல. அதனால எதையோ லாபம் காட்டுறதுக்கு அவன் ஏதோ இருக்கிற நிலமோ குளமோ ஏதோ குளமோ ஏதோ ஒன்று வித்து காட்டுறான். திஸ் இஸ் ராங். எஸ் எஸ், புரியுதுங்களா? கரெக்ட். ஸோ லாபம் மட்டுமே வச்சா இதுதான் பிரச்சனை. யூ வில் பி பிளைண்டட். எதனால லாபம் வருது? லாபம் வளர்ச்சி அடைவது எப்படி? அந்த லாபம் வளர்ச்சி அடைவது தன்னுடைய கோர் பிசினஸ்னாலனா டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் தட். பிகாஸ் நான் இந்த நாடி பார்க்குற மாதிரி தான். ப்ராஃபிட் இஸ் தி அல்டிமேட். ஓகே. நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ராஃபிட் இன் பிசினஸ். இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிசினஸ்ன்றதே ப்ராஃபிட்டுக்காக தான் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் வளர்ச்சி கோர் பிசினஸ்ல இருந்து வருது. இல்ல நான் டைவர்சிஃபை பண்ணி ப்ராஃபிட் காட்டுறேன். ஆல் வெரி குட். அன்கனெக்டடா இருந்த லேண்ட் பேங்கை வித்து நான் லாபத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இல்ல இருக்கிற மக்களை வீட்டுக்கு காமிச்சு நான் லாபத்தை காமிச்சிருக்கேன். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் குறையுது. நிறைய வழிகள் இருக்கு. அதான் சொல்றேன், லாபம் ஷீட்ல காட்டுறது 1000 வழி இருக்கு. பட் என்னோட கோர் பிசினஸ்ல இருந்து வந்தா டெஃபினெட்லி தட் இஸ் அ பெஞ்ச்மார்க். இஃப் நாட், நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ லாபத்தை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண அட்வைசபிள். சூப்பர். அடுத்த கேள்வி மணிவண்ணன் ஓசூர்ல இருந்து கேட்டிருக்காரு. என்எஸ்சி அல்லது பிஎஸ்சி எந்த பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்குவது நல்லது? எது சிறந்த விலை மற்றும் அதிக வருமானம் தரும்? இப்போ ரெண்டுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் தான். ஒன்று வந்து ஒரு 150 வருஷம் பழக்கமுள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி. மோர் தென் 150 years. இட்ஸ் ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏஷியா. என்எஸ்சி வந்து மச் நியூவர். 92 93 வந்து. ஸோ இட்ஸ் ஒன்லி அபவுட் 25 + 7 32 years இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் பிரைமரி வித்தியாசம். இங்கே லிஸ்ட் ஆகக்கூடிய அனைத்து பங்குகளுமே ஏறக்குறைய அங்கேயே இருக்கும். இண்டெக்ஸ் அப்படின்றது வேறுபாடு இருக்கும். இப்போ பிஎஸ்சி வந்து 30 ஷேர் இண்டெக்ஸ், நிஃப்டின்றது 50 ஷேர் இண்டெக்ஸ். அவ்வளோ. அந்த 30 இங்கே இந்த 50ல உள்கொள்ளும். கூட இன்னும் 20 ஷேர் இருக்கு. அவ்வளோதான். இல்லை, மோஸ்ட்லி ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் செலக்ட் பழைய கம்பெனிகள் வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் இருப்பாங்க. சிலது வந்து என்எஸ்சியில் மட்டும் லிஸ்டாக, பட் ரொம்ப ஃபியூ. அதை யூனிவர்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இதுதான் இன்னைக்கு வந்து ரியாலிட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அடாப்ஷன்னால இந்த ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால அந்த என்எஸ்சி திடீர்னு வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணனால இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 90% ஆர் 92% ஆஃப் வால்யூம் தினசரி பங்கு வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 to 90% ஆஃப் வால்யூம் வந்து என்எஸ்சி மூலமாக தான் நடக்கும். ஒரு 10% அப்படின்னா பிஎஸ்சி கிட்ட இருக்கும். திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். ஸோ மற்றபடி ரேட்ஸ், காஸ்ட், டாரிஃப் எல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். தெர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குமே சார். ஒரு இல்ல 53 பைசா அதுல இல்ல தட் இஸ் ஆர்பிட்ரேஜ் டிஃபரன்ஷியல். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுவே ஒரு பொழப்பா உட்காந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கால் பிரைஸ் ஆர்பிட்ரேஜ். என்எஸ்சியில் இப்போ வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டி, அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் விற்கலாம். ஸோ நீங்கள் பெரிய வால்யூம் பண்ணீங்கன்னா, பெரிய வால்யூம்னா 100 ஷேர் இல்லை, 1000 லட்சக்கணக்கான ஷேர் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த 53 பைசால ஆர்பிட்ரேஜ் பண்ணுறான். இப்போ இங்கே 100 அங்கே 100.53னா இங்கே வாங்கி அங்கே விற்கலாம், வாங்கலாம், செய்யலாம். ஆர்பிட்ராஜ் இஸ் லீகல். இட்ஸ் கால்ட் அ பிரைஸ் ஆர்பிட். ஓகே. அந்த பிரைஸ் ஆர்பிட் பண்ணும்போது 53 பைசா இன்டு 1 lakh ஷேர்ஸ்னா தட் மேக்ஸ் சைஸபிள் மணி. நீங்க ஒரு ஷேர்ல பார்த்தா 53 பைசா, ஒரு ஷேருக்கு அதான் கணக்கு. 10,000 ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் தெரியும். பட் அதுக்கு வந்து ஆர்பிட்ராஜ் என்ஜின் அப்படின்னு வச்சு பண்றவங்க இருக்காங்க. ப்ரொஃபஷனலா ஆர்பிட்ராஜிங் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஆன் பிரைஸ் டிஃபரன்ஸ். இவென்ச்சுவலி அது வந்து ஒன்னாயிடும். பட் there are times when you notice price differences. சில டைம் நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பிளஸ்ல இருக்கும் இண்டெக்ஸ். சில நாட்கள் பிஎஸ்சி பிளஸ்ல இருக்கும், நிஃப்டி வந்து நெகட்டிவா இருக்கும், இல்ல வைசி வர்சா இருக்கும். அது நெகட்டிவா இருக்கும். ஏன்னா அது காம்போசிஷன் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படி. அது 30 இது 50, அதுதான் வித்தியாசம். மற்றபடி ஐயோ இது லாபகரமா இருக்குமா இது நஷ்டகரமா இருக்கான்றதுலாம் ஒன்றும் கிடையாது. மோர் ஆர் லெஸ் த சேம் ஃபார் அ ரீட்டைல் இன்வெஸ்டர், ப்ரெஸ்யூமிங் தட்
the person who asked is a retail investor. Fundamentally there is no difference. ரமேஷ் சென்னையிலிருந்து, தினசரி பங்குச்சந்தையில் நான் வர்த்தகம் செய்கிறேன். எந்த நேரத்தில் பங்குகளை வாங்கி அதை எந்த நேரத்தில் விற்றால் என்னால் லாபத்தில் அந்த பங்கை விற்க முடியும் என்பதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ட்ரேடிங் பண்றதா இருந்தீங்கன்னா அதோட ஸ்டாட்யூட்டரி வார்னிங் சிகரெட் பாக்கெட்ல இருக்கிற வார்னிங் மாதிரி தான். சினிமாவுக்கு முன்னால அந்த ஆடு போடுறோம் இல்லையா, அந்த வார்னிங்லாம் யாரும் கவனிக்கிறது இல்லையா? வார்னிங் கவனிக்கணும். அதனாலதான் சினிமாவுக்கு முன்னால போடுறாங்க. அப்பவும் கண்ண மூடி வெளியே நிற்பாங்க பாதி பேர். அது கேட்டும் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க, அது ஓகே. பட் அந்த வார்னிங் என்னன்னா, நீங்க தினசரி வர்த்தகம் செய்யும்போது ஃபர்ஸ்ட் வார்னிங் என்னன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியலன்னு வச்சுங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தெரியாம எல்லாரும் பண்றாங்கப்பா, இதுல லாபம் சம்பாதிக்கலாம் 4 பேர் சொல்றாங்க, 4 பேர் முடியாதுன்னு சொல்றாங்க, தெரியாம உள்ள குதிச்சோன்னு வச்சுங்க, படகு சிக்கி நடுக்கடல நிக்கிற மாதிரி தான் ஆகும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கா, ரொம்ப வாலட்டைல், எஸ்பெஷலி நவ். இந்த சீசன்ல வந்து ரொம்ப குயிக்கா நடக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க மார்னிங் டைம் இன்ஸ்டன்ஸ் நேற்று முந்தா நேரத்துலாம் கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு 9:15 பயங்கர கிரீன்ல இருக்கும், எல்லா பங்குகளும் ஏற்றம் பயங்கர. ஒரு 12:31 ஆல்மோஸ்ட் ஃபிளாட்ல வந்துடும். எங்க ஆரம்பிச்சதோ அதே லெவலுக்கு கொண்டு பாட்டிடும். அந்த 2 to 3:30 வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இந்த சயின்ஸ் உங்களால ரீட் பண்ண முடியலன்னு வைங்க, உங்களுக்கு ஓப்பனிங் தெரியல, எங்க நிக்குதுன்னு தெரியல, எங்க டேர்னிங் பாயிண்ட் நடக்குதுன்னு தெரியல, எங்க ரிவர்சல் ஆகுதுன்னு தெரியல. இப்போ தினசரி வர்த்தகம் நான் பண்றேன், இப்போ எப்படி நான் பண்றது? திடீர்னு மேல இருக்கிற பங்கு, காலைல நான் பார்த்தேன் நல்லா இருந்தேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், வாங்கி வச்சிருக்கேன், பங்கு ஏறுதுப்பா, இன்னைக்கு இப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். 12:30 மணிக்கு இப்படி நிக்குது. நான் அந்த சைனை ரீட் பண்ணலன்னு வச்சுங்க, இல்ல புயல் வரப்போகுதுன்னு அங்க மேகமூட்டமா இருக்கு. ஏன்னா மீனவர்களுக்கு தெரியும், இந்த வானத்துல இந்த பகுதியில இருந்தா இது வரும், இது வந்து பாசிங் கிளவுட், இது வந்து சின்ன பெரிய மழை, அவங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு அந்த சைனே தெரியல, இங்க மார்க்கெட் திரும்ப போது இறங்கிடுச்சு. இப்ப என்ன பண்ண, ஐயோப்பா நான் இன்டர்டே பண்ண நாசம் போச்சு, இப்ப எந்த டைம்ல வாங்கி விற்கணும்ன்றது நான் எப்படி சொல்ல முடியும்? cannot. The only definition of entry and exit is through technical analysis. Yes. Okay. When it starts moving up, அந்த particular support break ஆகும்போதோ you buy. எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகி திரும்ப போதோ you sell. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட்டிங் இல்லாம இன்ட்ராடே பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் அனைவருக்குமே நான் கொடுக்குற ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, equip yourself technically, then come and trade. சூப்பர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, விக்னேஷ் ராமநாதபுரம், இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் நான் வெளிநாட்டு பங்குச்சந்தையின் நடவடிக்கைகளையும் கவனிக்க வேண்டுமா? அதன் விவரங்களை நான் எங்கே பார்த்து தெரிந்து கொள்வது? இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கட்டும், க்ரூட் ஆயில் சப்ளை டிமாண்டா இருக்கட்டும், ஓபெக் பிரைசிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாண்ட் டீல்ஸா இருக்கட்டும், அந்நிய நாட்டில் போர் நடக்கிறத செய்தி, பிரேக் அவுட் ஆஃப் வார், எண்டிங் ஆஃப் வார், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டாரிஃப்ஸ், இப்போ வந்து ட்ரேட் வார் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிசிக்கல் வாரை விட ட்ரேட் வார் தான். இது வந்து டெஃபினட்டா நம்ம நாட்டுடைய பங்கு சந்தையில எல்லா நாடுகளுடைய பங்கு சந்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்நெட்ல தெரிஞ்சிக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க வெறும் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னு சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே போதும். அதுல ஆயிரக்கணக்கான சைட் ஓப்பன் ஆகும், படிச்சு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. சார், அடுத்த கேள்வி பிரியா நாகர்கோயில், வெளிநாட்டு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் பங்குகளில் முதலீடு செய்ய எனக்கு விருப்பம், ஆனால் எப்படி செய்வது என தெரியவில்லை, வழிகாட்டுங்கள். இன்றைய ரெகுலேஷன் பிரகாரம் அப் டு சம் 5-6 இயர்ஸ் பிஃபோர் இது பண்ண முடியாத கட்டத்தில் தான் இருந்தோம். பட் இப்போதைய ரெகுலேஷன் வந்து எப்படின்னா, we can invest, அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்ராட் லிஸ்ட் ஆகக்கூடிய ஷேர்ஸை வாங்க முடியும். ஓகே, ரைட். ஸோ அது வந்து நீங்கள் இங்கே பிஸ்னஸ் செய்யக்கூடிய பங்கு தரகர்கிட்ட கேட்டாலே அது வழி காட்டுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பங்கு தரகருமே ஹாவ் அ டை அப் வித் அன் இன்டர்நேஷ்னல் புரோக்கர். சரி, இவங்க டைரக்டா பண்ண மாட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் புரோக்கர் அங்கே இருப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸ் நம்ம ஃபில் பண்ணோம், ஃபில் பண்ணி ப்ரூஃப் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம், அதை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் எனேபிலிட்டி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாலரில் தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோ ஆகும். ஒரு வருஷத்துக்கு $250,000, தட் மீன்ஸ் $250,000 வரைக்கும் முதலீடு செய்யலாம் லீகலாகவே. ஓகே, $250,000, $250,000 பர் இயர் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ $250,000 மல்டிப்ளைட் பை 87 நீ கணக்கு பார்த்தீங்கன்னா that is the amount you can actually do. Almost 1.6 crores கிட்ட வரும். That is the amount legally per year you can do.
ரெண்டாவது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃப்ராக்ஷனல் பையிங் வந்து அலௌடு. ஓகே. ஃப்ராக்ஷனல் பையிங்னா என்ன? ஃபார் இன்ஸ்டன்ஸ் டெஸ்லாவோட ஒரு ஷேர் வந்து வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இத்தனை டாலருக்கு வாங்குறோம் டெஸ்லா அப்படின்னா அந்த ஒரு ஷேரோட ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1/10 1/15 ஆஃப் டெஸ்லா ஷேர் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் ஃப்ராக்ஷனல் ஷேர் பையிங் பண்ண முடியாது. ரிலையன்ஸ் ஒன்று வாங்கினோம்னா ஒரு ஷேர் ரிலையன்ஸ் அது 1300 1200 வாட் எவர். இப்போ எல்என்டி ஒன்று வாங்கினோம்னா 3300 கொடுத்து ஒரு ஷேரை தான். நான் 1/10 ஆஃப் எல்என்டி ஷேர் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதில் 1/10 பங்கு எல்என்டி எனக்கு தான்னா வாங்க முடியாதுல்ல இந்தியா. கரெக்ட். அங்கே முடியும். யூ கேன் பை ஃப்ராக்ஷனல்ஸ். ஓகே. ஸோ ஸ்மால் ஃப்ராக்ஷன்ஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டே வரல. யூ கேன் டெஃபினெட்லி பை பட் த்ரூ அ புரோக்கர். ஓகே. இட் இஸ் லீகல். ஸோ நீங்கள் நாகர்கோவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அருகில் இருக்கிற தரமான ஒரு புரோக்கர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு யூஎஸ் ஷேர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா தே வில் ஸ்பீக் டு தேர் ஹெட் ஆஃபீஸ். அந்த ஃபார்ம்ஸு அதுக்கு தேவையான பேங்க் அக்கௌண்ட் வாட் எவர் ஃபார்மாலிட்டிஸ் வந்து முடிச்சு அந்த இட் வில் டேக் சம் டைம். அது வந்து உடனடியாக இப்போ இந்தியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் about 4 to 5 business days. ஏன்னா அது போய் அமுச்சு அவங்க ரெஜிஸ்டர் ஆகி கோடு வந்து காமன் ஃபார்ம் அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி வரதுக்கு ஒரு 4-5 days மேலே ஆகும். அது ஒன்ஸ் யூ டூ தட் வி ஹேவ் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஹூ பை ஃபாரின் ஷேர்ஸ். ஸோ இட்ஸ் பாசிபிள். சூப்பர் சார். அதாவது நேயர்களோட 10 கேள்விகள், என்னுடைய துணை கேள்விகள் நிறையா. ஸோ இந்த மாதிரி அத்தனைக்கும் தெளிவாக டீட்டெயிலாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஷோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அவேராக இருந்துச்சு, நம்ம வியூவர்ஸ்க்கும் அவேராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.